முறுக்கு அவல் பொரி பஞ்சரப்பெட்டை. நாம இப்போ வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கிற ஹோட்டல் ஸ்ரீ நித்திய கல்யாண பவன் அந்த ஹோட்டலோட ஏசி ஹால்குள்ள வந்து உட்காந்தாச்சு. ஏசி ஹால் பாக்குறதுக்கு எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தபடியா இங்க இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டிஷ் பிளஸ் இந்த ஹோட்டலை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக இந்த ஹோட்டலோட நிறுவனத்தை சேர்ந்து ஒருத்தர் வரப்போறார். அவரை நம்ம கூப்பிடலாமா? அண்ணே வணக்கம். வணக்கம். என் பேரு ராஜ்கமல். சிவராமன். சிவராமன். ஓகே, நீங்க இந்த நிறுவனத்துல என்னவா இருக்கீங்க? ஹெட் மேனேஜரா இருக்கிறேன். மேனேஜரா? ஆமா, தலைமை மேலாளரா. சொல்லுங்க, இந்த நித்திய கல்யாண கேட்டரர்ஸ் பத்தியும் சொல்லுங்க, ஹோட்டலை பத்தியும் சொல்லுங்க. இவங்க எத்தனை வருடங்களா இந்த ஃபீல்டுல இருக்காங்க? இப்போ கிட்டத்தட்ட எங்க ஹோட்டல் குரூப் வந்து 5 ஆண்டுகளாக செங்குன்றம் பஸ் ஸ்டாண்ட்லயே பேருந்து நிலையம் அருகிலே எங்களுடைய ஒரு பிரான்ச் இருக்கு. கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 700 மீல்ஸ் சாப்பாடு போயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த 2வது ஒரு பிரான்ச் வந்து பெரியபாளையத்துல ஆரம்பிச்சாங்க. அடுத்ததாக கும்மிடிப்பூண்டியில ஒரு 200 பேர் பார்ட்டி ஹால் உள்ளது ஏசி ரெஸ்டாரண்ட், நான் ஏசி ரெஸ்டாரண்ட் பஜார்ல, கும்மிடிப்பூண்டி பஜார்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால இதுக்கு கும்மிடிப்பூண்டி சிப்காட்ல அங்க வந்து கிட்டத்தட்ட 3000 மீல்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு நாளைக்கு சாப்பாடு. அதுக்கு அடுத்து வந்து பொன்னேரியில ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சாங்க. பொன்னேரியில அடுத்து ஆர்எம்டி காலேஜ் நியர் என்எச் ரோடு, கொல்கத்தா ஹைவே, அதுல வந்து ஆர்எம்டி நியர் கவரப்பேட்டைன்ற ஊர்ல அங்க ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட். இடங்கள்லாம் செலக்ட் பண்ணுவீங்க. அதாவது இப்ப கவரப்பேட்டையில வந்து இவ்வளவு ஒரு நல்ல ஹோட்டலுக்கான தேவை இருக்கு. ஆமா, அதாவது இத்தனை சாப்பாடுகள் ஓடும் அப்படிங்கறதெல்லாம் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ல செலக்ட் இல்ல. அப்ப அந்த இடத்துல ஃபேக்டரிஸ் வந்திருக்கு, காலேஜஸ் வந்திருக்கு. அது மாதிரி அந்த மாதிரி வந்து ஹோட்டல ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஃபேக்டரி போய் கேப்பீங்களா, ஆர்டர் கேப்பீங்களா? அந்த மாதிரி போறதுதான். அந்த மாதிரி கேட்போம். மார்க்கெட்டிங் போறோம். மார்க்கெட்டிங் போறோம். அது நல்ல ஒரு உணவை கொடுக்கணும்ன்றது எங்களுடைய உரிமையாளர்களுடைய மேனேஜ்மெண்ட்ல இருந்து கல்கத்தா ஹைவேல நல்ல ஒரு ஹோட்டல் போடணும் அந்த கான்செப்ட்ல அந்த இதில் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்குங்க. இப்ப சமீபமா மீஞ்சூர்ல கடந்த 6ஆம் தேதி ஆரம்பிச்சுங்க. மே 6ஆம் தேதி மீஞ்சூர்ல என்ன இது டிஹெச் ரோட்ல இப்ப சமீபத்துல ஆரம்பிச்சுங்க. 6ஆம் தேதி. ஆமா, திருவெட்டியூர் ஹை ரோட்ல. அந்த மாதிரி இது வந்து கடந்த ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 10 மாதங்கள் முடிவடைந்திருக்கிறது இருந்தது. நாங்களும் கொஞ்சம் வளர்ந்துட்டு வர்றோம் இந்த இடத்துல. 10 மாசம் ஆனதுனால இப்ப வியாபாரம் நல்லபடியா பாத்தீங்கன்னா ஒரு பக்கா ஜங்ஷன்ல இருக்கு இந்த நிறுவனம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அசோக் நகர், கைதாப்பேட்டை, வெஸ்ட் மாம்பலம், இந்த பக்கம் டி நகர் நியர். இங்க வந்து சாப்பிடுற மக்கள்லாம் யார் யார்? இந்த மாதிரி இந்த ஏரியால இருக்க வீட்டுல இருக்கவங்க வராங்களா, இல்ல கம்பெனிஸ்ல இருந்து பெரிய பெரிய ஆர்டர்ஸ் வருதா? வீட்டுல இருந்து வர்றவங்க நிறைய வர்றாங்க. எங்க ஹோட்டல்லையுமே இங்க சின்ன இந்த பார்ட்டி ஹால் இருக்கிறதுனால ஒரு 50 பேர் அளவுல வந்து இங்க பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்க, நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சில எல்லா ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குங்க. இங்கேயும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ இந்த வெஸ்ட் மாம்பலம் பிரான்ச்ல மேல இருக்கிற இந்த ஏசி ஹால்லையும் சரி, கீழே இருக்கிற நான் ஏசி ஹால்லையும் சரி, ஒரே சமயத்துல எத்தனை பேர் சாப்பிடலாம்? மொத்தம் 110 நபர், 140 நபர் சாப்பிடலாம். நீங்க எங்கேயோ சொன்னீங்க ஒரு 700 சாப்பாடு. இங்க வந்து எத்தனை சாப்பாடுகள் ரப்பா? கொஞ்சம் எங்களுடைய குரூப் பேர் வந்து இப்பதான் வெளியே கொஞ்சம் ஓரளவு பிள்ளையமா வந்துட்டு இருக்கு. சரி, இப்ப நித்திய கல்யாணம் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. இப்போ என்னோட டார்கெட் என்னன்னா, இங்க வந்திருக்கேன், இன்னைக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். ஒரு பக்காவா சூப்பரா ஒரு டிஷ் சார், நீங்க சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பாத்தீங்கன்னாலே நீங்க அசந்து போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஷ்னா அது என்ன டிஷ் எனக்கு? இப்ப எங்களோட இந்தியன் கிரேவில பன்னீர் ஜால்ஃபியான்னு ஒண்ணு கொடுக்குறோம். அதாவது ஜால்ஃபியா பேருதான் நார்த் இந்தியன். ஆமா, ஜால்ஃபியானா என்ன? அது ஒரு காரம், இனிப்பு, புளிப்பு கலந்த மாதிரி இருக்கும். வந்தது. ஆமா, அது வந்து நம்ம ரொட்டி, நான் அந்த மாதிரி சப்பாத்தி அந்த மாதிரி தொட்டுக்கு சாப்பிடலாங்க. சைடிஷ் அது வந்து ஸ்பெஷலா போட்டுட்டு இருக்கோம். அப்புறம் அதை நீல அடுத்து செட்டிநாடு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு பண்ண சொல்லி இருக்கிறோம். அது வந்து கவுனி பொங்கல்னு செட்டிநாடு ஃபேமஸ்ங்க. அந்த மாதிரி எங்க ஸ்பெஷாலிட்டி. இவ்வளவு ஸ்பெஷலா சொல்லிட்டீங்க. ஆமா, உடனடியா கவனி பொங்கல், கவுனி பொங்கல், பன்னீர் ஜால்ஃபியாவை என்ன கவனிச்சிருங்க, ஆர்டர் பண்ணிருங்க. இப்ப இந்த நித்திய கல்யாண கேட்டரர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஆஹா சாப்பிடுங்க. ஓகே அண்ணா, இப்ப இந்த கவனி பொங்கல், ஆமா, இது வந்து எப்படி பண்றீங்க? பாக்குறதுக்கு ஏதோ பஞ்சாமிரதம் மாதிரி இருக்கு எனக்கு. ஆமா, இது கவுனி அரிசின்னு அந்த அரிசி வந்து செட்டிநாட்டுக்காரன் குறிப்பா அது விரும்பி கேட்பாங்க. ஓகே, இது இந்த கலர் கருப்பா இருக்கிறதுக்கு என்ன? ரைஸோடைய இதே அந்த மாதிரி தான் இருக்கும்.
ஒரு ரைஸோட கலர் ரைஸ் அந்த ப்ரௌனிஷ் கலர் தான். தினமும் நம்மளோட ஹோட்டல்ல கிடைக்குமா? தினமும் இல்ல, வெள்ளி சனி ஞாயிறு அந்த மாதிரி கொடுக்குறோம். ஓ, ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, வெள்ளி சனி ஞாயிறு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பவுல் நீங்க என்ன சார்ஜ் பண்றீங்க? 30 rupees, 30 ரூபாய். ஓ, அவ்வளவுதாங்களா? 30 ரூபாய். எப்படி இருக்கு மக்கள் ரெஸ்பான்ஸ்? இருக்கு. ஏன்னா இந்த கவனி பொங்கல் மேட்டர் மட்டும் எங்க வீட்டுல போய் சொன்னேன்னு வைங்க, கிளம்பி வந்துருவாங்க. டவுட்டே இல்ல, அவ்வளவு பிடிக்கும் எங்க வீட்டுல எல்லாம். கண்டிப்பா நாங்க வந்து அடுத்த கடத்துல இறங்கலாம். இப்ப இதை பத்தி சொல்லுங்க, இந்த பன்னீர் ஜால்பியா. ஜால்பியா இது வந்து எப்படி நான் பண்றீங்க? இது வந்து பன்னீர் வந்து ஸ்லைஸ் பண்ணீங்க, டீப் ஃப்ரை பண்ணிடுறோம். ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், டொமேட்டோ பேஸ்ட், இஞ்சி பேஸ்ட் இதெல்லாம் போட்டுங்க. அது கடாயில போட்டு இந்தியன் கடாய் மிக்ஸ் பண்ணி அது ஒரு கிரேவியா கொடுக்குறோம். இந்தியன் செமி கிரேவி. இது வந்து எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். ஆமா, நான் ரொட்டி, சப்பாத்தி, அது நல்ல. இது வந்து காரம், புளிப்பு, இனிப்பு கலந்து இருக்குங்க. ஓகே, இதுக்கு வந்து ஒரு பிளேட் என்ன சார்ஜ் பண்றீங்க? இதுக்கு வந்து 90 rupees பண்றோம். 90 rupees. ரொம்ப பியூட்டிஃபுல்லா கார்னிஷ் பண்ணிருக்கீங்க. ஓகேண்ணே. அண்ணே, இவ்வளவு நேரம் வந்து ரொம்ப பொறுமையா உங்க நிறுவனத்தை பத்தி சொன்னீங்க. இன்னும் தமிழ்நாடு முழுவதும் நல்ல பெரிய நிறுவனமா வளர்றதுக்கு எங்க குழுவினர் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சந்தோஷமா உங்களோட பணியும் வெற்றிகரமா தொடர்றதுக்கு வாழ்த்துக்கள். தமிழ் டிவி அனைவருக்கும் எங்களுக்கு இந்த பேட்டியை எடுக்க வாய்ப்பு கொடுத்து அவங்க அனைவருக்கும் எங்களது நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. அப்புறம் என்னங்க, கலக்கலான 2 காம்பினேஷன் கண்டிப்பா யோசிக்கவே முடியாது. கவனி பொங்கல், பன்னீர் ஜால்பியா, ரெண்டுமே பேர் கேட்கறதுக்கே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா டிஷ்ஷும் கலக்கலா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இப்ப நான் முதல்ல பன்னீர் ஜால்பியாவை சாப்பிட்டு பாக்குறேன். நைஸ், வெரி நைஸ், எக்ஸ்ட்ராடனரி டேஸ்டா இருக்கு. பிளஸ் இன்னும் ஒரு பிளஸ்ஸா சொல்லணும்னா இது வரைக்கும் சாப்பிடாத ஒரு டேஸ்டா இருக்கு. அதாவது காரமும் இருக்கு, புளிப்பும் இருக்கு. உண்மையிலேயே இது வந்து தோசைக்கும், அதாவது இந்த கல் தோசை மாதிரி டிஷ்ஷஸ்க்கும் சரி, இட்லிக்கும் சரி, பிளஸ் நார்த் இந்தியன், டிபிக்கல் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸான ஸ்டஃப்டு பரோட்டாவா இருக்கட்டும், ஆலு பரோட்டா, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷா இருக்கும். இது வந்து ஒரு பிளேட் 90 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா 2 பேர், என்ன மாதிரி 2 பேர் கொஞ்சம் சுமாரா சாப்பிட்றவங்களா இருந்தா 3 பேர் ஈஸியா இதை ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இது விலையும் மிகப்பெரிய விலை கிடையாது. நிச்சயமா நீங்க வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கிற ஸ்ரீ நித்ய கல்யாண பவன் இந்த கேட்டரர்ஸ்க்கு வந்து நிச்சயமா நீங்க இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்தபடியா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கவனி பொங்கல். இதை நான் கவனிக்காம விட்டா தப்பு. உண்மையிலேயே பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஆனா சாப்பிட்டு பார்க்க சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது செட்டிநாட்டோட பாரம்பரிய மிக்க பொங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், பால் பொங்கல், இந்த மாதிரி ரெகுலரா ஒரு பொங்கல் சாப்பிட்டே இருக்கும்போது உண்மையிலேயே இந்த கவனி பொங்கலோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, பன்னீர் ஜால்பியா அவன் கவனி பொங்கல் மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட சொன்னோன்னே என்ன ஸ்பெஷல் டிஷ் வேணும் உங்களுக்கு? அடை அவியல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு ஒரு சூப்பர் செஃப் ஒருத்தர் வச்சிருக்காரு. அந்த செஃப் நிறைய டிஷ்ஷஸ் வந்து எடுத்து விட்டாரு. பட் நமக்கு வந்து 2 டிஷ்ஷஸ்ல இந்த ஹோட்டலை பத்தி தெரிஞ்சிருச்சு. நான் வந்து சாப்பிட்டாச்சு, அடுத்தபடியா நீங்க வந்து சாப்பிடுங்க.